இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் உள்ள ஒரு மாருதி கார் தான் பார்க்க போகிறோம். 5 ஸ்டார் இது வரைக்கும் நம்ம மாருதியில் பார்த்துருக்கவே மாட்டோம். அண்ட் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்ப்போம் வாங்க. எக்ஸ்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டாட் பேட்டர்ன் டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் வந்து கனெக்டிங் கொடுக்கல, டாட் பேட்டர்ன் டிஆர்எல்ஸ். அண்ட் இங்கே வந்து எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ் ஆட்டோமேட்டிக். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஃபாக் லேம்ப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைக் ஒரு ரவுண்டான டிசைன் தான். இங்கே அது கீழே வந்து ஏர் வென்ட்ஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் இங்கே வந்து ஒரு க்ரோம் ஃபினிஷ் அண்ட் இங்கே பியானோ பிளாக் அண்ட் சுசுகி பேட்ச். தென் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிசைனில் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம சைட் ப்ரொஃபைல் பார்ப்போம் வாங்க. சைட் ப்ரொஃபைலில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்ப்போம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அரௌண்ட் 210 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுனால. தென் டயர் வந்து 215/60R 17 inch டயர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அலாய் வீல் டைமண்ட் கட் அலாய் டியூவல் டோனில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிட் பிளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் இங்கே வந்து ஒரு கோல்டு லைட் கோல்டன் கலரில் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. இங்கே ஒரு டச் அண்ட் இங்கே வந்து ஒரு டிசைன் மாதிரியும் தென் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிரர்லேயே உங்களுக்கு வந்து அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. தென் இங்கே வந்து ஒரு பியானோ பிளாக்ல வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஒரு ப்ரீமியம் லுக்கான ஒரு என்ஹான்ஸ்மெண்ட். இங்கே வந்து ஒரு பிளாஸ்டிக் ஃபினிஷில் ஃபுல்லாக லைக் ஒரு எலிவேட்டரான பொசிஷனில் உங்களுக்கு வந்து இங்கே ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. தென் ரூஃப் ரைல்ஸ் வந்து ஒரு டம்மி பர்பஸ் தான், ஃபங்க்ஷனிங் கிடையாது, நான் ஃபங்க்ஷனிங் தான். ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து மேலே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓவரால் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 4360 mm அண்ட் வித் வந்து 1795, ஹைட் அரௌண்ட் 1655 mm, வீல் பேஸ் வந்து 2600 mm ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த கிராண்ட் விக்டோரியஸில். அண்ட் ரியர் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எப்போவுமே உங்களுக்கு இப்போ வண்டியிலாம் கனெக்டிங் டெயில் லேம்ப்லாம் கொடுப்பாங்க. பட் இதில் வந்து ஒரு யூனிக்காக வந்து கொண்டு வந்துருக்காங்க. லைக் இங்கே வந்து ஒரு டாட் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு 20 பாக்ஸஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து கனெக்ட் ஆகலை ஆக்சுவலாக. அண்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து க்ரோம் ஃபினிஷ் கிடையாது, இங்கே வந்து ஒரு லைட் கோல்டனில் ஒரு ஃபினிஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து சுசுகி பேட்சிங் அண்ட் விக்டோரியஸ் ஒரு பேட்சிங் பெருசாக கொடுத்துருக்காங்க. தென் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் இதில் ப்ரொவைட் பண்ணிட்டு கீழே ஸ்கிட் பிளேட் வந்து சில்வர் கலரில் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்க இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் K15C ஸ்மார்ட் ஹைப்ரிட் இன்ஜின் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் சிசி வந்து பார்த்தீங்கன்னா 1462 சிசி. மேக்ஸிமம் பவர் வந்து 75.8 kW. டார்க் வந்து 139 Nm at 4300 RPM. விக்டோரியஸ் பொறுத்த வரைக்கும் இதில் 3 இன்ஜின் ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வித் மைல்டு ஹைப்ரிட், இன்னொன்று வந்து பெட்ரோல் வித் ஸ்ட்ராங் ஹைப்ரிட், தென் சிஎன்ஜி. அண்ட் சிஎன்ஜி தான் மெயின். இதில் சிஎன்ஜியில் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் ஒர்க் இதில் நல்லாவே பண்ணுறாங்க. பூட் ஸ்பேஸில் வந்து எப்போவுமே பூட் ஸ்பேஸ் சிஎன்ஜினா உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து அது பாதி ஆக்குப்பை ஆகிடும். பட் விக்டோரியஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சிஎன்ஜி டேங்கே வந்து உங்களுக்கு கீழே அண்டரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து அஃபெக்ட் ஆகாது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல் வீல் டிரைவ், இன்னொன்று வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ். இன்டீரியர்ஸில் இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான பட்டன் இங்கே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. வந்து 360 டிகிரிக்கான ஸ்டார்ட் பண்ணோடனே 360 டிகிரிக்கான வியூ வந்து இங்கே காமிக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேரிங்கில் வந்து பார்ப்போம். ஸ்டேரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஃபுல்லாக மீடியாக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. லைக் மீடியா ஸ்விட்ச் பண்ணுறது, வால்யூம் அப் டவுனு அண்ட் வாய்ஸ் அட்டனு அண்ட் நெக்ஸ்ட் ட்ராக் போகிறதுக்கான பட்டன். அண்ட் இங்கே வந்து ஹாரன் வந்து இங்கே தான் நம்ம ப்ரெஸ் பண்ண முடியும். ஹாரன் இங்கே சென்டரில் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டேரிங் வந்து டிசைன் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்போக்கான ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான
பட்டன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் பேடில் ஷிஃப்டர்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே மைனஸ் அண்ட் ப்ளஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் வந்து டெலிஸ்கோப்பிங் அண்ட் அட்ஜஸ்டபிள் தான். ஓகே, அண்ட் தென் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்ப்போம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஃபுல்லாக டிஜிட்டலாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அரௌண்ட் வந்து 12.3 சென்டிமீட்டர் டிஜிட்டலாக ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது காருக்கான இங்கே லோகோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்டு இது ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுன்றதுனால இங்கே பார்க்கிங் அண்ட் மேலே வந்து இந்த சர்வீஸ் ஸ்டேட்டஸ், அது டைம், அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரானிக் பிரேக்கு, அது மாதிரி ஆர்பிஎம் மீட்டர் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் டிஸ்டன்ஸ் டு எம்டி அந்த சைடில். அண்ட் இந்த வண்டியில் முக்கியமான பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே தான். அது நீங்கள் வண்டி ஆன் பண்ண உடனே பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து ஒரு ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது அந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தா தெரியுமான்னு தெரில. நான் இப்போ இங்கே ஷிஃப்ட் பண்ணுறேன். இங்கே வந்து மோடுக்கான லைக் பார்க்கிங், டிரைவ், நியூட்ரல் அந்த சிம்பிள் இங்கே, அண்டு எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னு சொல்லிட்டு அது, அண்ட் ஆர்பிஎம் மீட்டர், அண்ட் கீழே வந்து டைம், ஒரு டிரைவருக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த ஹெச்யூடி டிஸ்பிளேயில் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த சைடு ஏசி வென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இங்கே வந்து ஒரு டியூவல் டோன் மாதிரி ஒன்று ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் அமேசான் அலெக்ஸா, தென் அப்ளிகேஷன் நீங்கள் வேறு ஏதாச்சும் சேர்க்கணும்னா அண்ட் டால்பி சொன்ன மாதிரி டால்பி நெபம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் மீடியாக்கான கண்ட்ரோல்ஸ், ஃபோன் செட்டிங்ஸ் நீங்கள் வேறு எதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அண்ட் கிளைமேட் கண்ட்ரோல், சுசுகி நேவிகேஷன் வந்து இதில் டிஃபால்ட்டாக கொடுக்குறாங்க. நீ ஃபோன் வந்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு நேவிகேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது நீங்கள் கிளிக் பண்ணாலே நீங்கள் நேவிகேட் பண்ணிக்கலாம். அண்ட் கேலரி, 360 வியூ கேமரா, அண்ட் யூடியூபும் இதிலே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் யூடியூப் வந்து இதில் எப்போ யூஸ் பண்ண முடியும்னா உங்களுக்கு வந்து வண்டி வந்து மூவிங்கில் இருக்கக்கூடாது, பார்க்கிங்கில் இருக்க வண்டி தான் இதை யூஸ் பண்ண முடியும். வரைக்கும் டால்பி அட்மாஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் 360 டிகிரி வியூக்கான ஆப்ஷன் இங்கே, 360 டிகிரிக்கான வியூ இங்கே காமிக்கும். அதுக்கப்புறம் இப்படி எதாவது நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அது எல்லாம் இருக்குது. இங்கே வந்து கால்க்கான ஃபங்க்ஷன், இங்கே செட்டிங்ஸ், நீங்கள் ஏதாச்சும் ஆடியோ சிஸ்டம் ஏதாச்சும் நீங்கள் மாற்றணும்னா இங்கே செக் பண்ணிக்கலாம். அண்ட் அமேசான் அலெக்ஸா அண்ட் 35 ஆப்ஸ் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆம்பியன்ட் லைட் வந்து இங்கே இந்த டிசைன் இருக்குல்ல, இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் ஆகும். அது இதுவாக கொடுத்துருக்காங்க. ஆம்பியன்ட் லைட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நீங்கள் அந்த கலர்ஸ் வந்து இதில் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் பிரைட்னஸும் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த டிசைன், இந்த பேட்டர்னில் வந்து உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும். ஒன் செகண்ட் இப்போ நான் காமிக்கிறேன். இங்கே இப்போ ஆக்சுவலாக டே டைம்ன்றதுனால அவ்வளோவா தெரியல. இங்கே பிங்க் கலரில் இங்கே தெரியுதா, பிங்க் கலர் பேட்டர்ன். அண்ட் மற்றபடி இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வேறு, மற்றபடி காமன் தான். அண்ட் நெக்ஸ்ட் வேறு வந்து மியூசிக், டால்பி அட்மாஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து டியூவல் டோனில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஹார்டான பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கு பியானோ பிளாக்ல அண்ட் டிசைன் வந்து ஒரு டைமண்ட் பேட்டர்னில் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அந்த அதுலேயும் லைட் வந்து நம்ம மோட் சேஞ்ச் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி மாறும். அதுவும் ஒரு நல்ல இதுவாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து லெதர் ஃபினிஷில் ஸ்டிச்சஸும் நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து க்ளவ் பாக்ஸ் வந்து கூல்டு க்ளவ் பாக்ஸில் ஒரு நார்மல் க்ளவ் பாக்ஸ் தான், ஓரளவுக்கு ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டாகல் ஸ்விட்சஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. லைக் ஏசியோட ப்ளஸ் மைனஸ் அண்ட் ஏசி ஆன் பண்ணலாம் இந்த டாகல் ஸ்விட்சஸ். அதுவும் கொஞ்சம் ப்ரீமியம் சங்கியாக தான் இருக்குது. இங்கே ஃப்ரண்ட் ரியர் அதுக்கேற்ற மாதிரி அண்ட் வால்யூமுக்கான ஸ்விட்சஸ் வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. தென் அப்படியே கீழே வந்து பார்த்தோன்னா இங்கே ஒயர்லெஸ் சார்ஜருக்கான ஒரு போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் ஒயர்லெஸ் பண்ணிக்கலாம். இங்கே டிஃபால்ட்டாக ஆனில் இருக்குது. இங்கே லைட் உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சி டைப்பில் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கான சப்போர்ட் அண்ட் இங்கே 12 வாட்ஸ்க்கான சார்ஜிங் போர்ட் இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது இங்கே ஒரு ஸ்பேஸ் வந்து ஒரு பிளாங்காக தான் நீங்கள் ஏதாச்சும் திங்ஸ் வைக்கணும்னா வச்சுக்கலாம். அண்ட் இந்த வண்டியில் கியர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்ன்றதுனால பார்க்கிங், டிரைவிங் மோட் அண்ட் நியூட்ரல் அதுக்கான இது கியர் பாக்ஸ் இங்கே. அண்ட் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் கன் மெட்டல் கலரில் வந்து இங்கே ஒரு ஃபினிஷிங் கொடுத்து அண்ட் இங்கே வந்து பியானோ பிளாக் வந்து கொஞ்சம் நிறையவே யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால நம்மளுக்கு பார்க்குறது ப்ரீமியம் லுக்காக இங்கே உள்ள இருக்குது. அண்ட் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ரோ வந்து 2 ரோவுமே வந்து வெண்டிலேட்டட் ஸ்விட்ச் அண்ட் வந்து நீங்கள் ஆன் ஆஃபும் பண்ணிக்கலாம். இங்கே அதுக்கான ஸ்விட்சஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இங்கே வந்து பார்க்கிங் அந்த எலக்ட்ரானிக் பிரேக்கு அண்ட் இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ் அண்ட் தென் ஆம்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
ஆம்புலன்ஸ்குள்ளே இங்கே ஒரு சின்ன ஸ்பேஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. தென் இது அட்ஜஸ்டபிள், இது ஆம்புலன்ஸ் வந்து அட்ஜஸ்டபிள் தான், ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐஆர்விஎம் வந்து நார்மல் தான், லைக் எதுவுமே உங்களுக்கு ஃபீச்சர்ஸ்டிக்காக எதுவுமே தரல, ஒரு நார்மல் ஐஆர்விஎம் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் பேனராமிக் சன்ரூஃப் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, இப்போ காமிக்கிறேன். அண்ட் இதுலேயும் ஒரு ஃபீச்சர் ஒன்று இருக்குது, நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் வண்டி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து இந்த செகண்டும் உங்களுக்கு சேர்த்து பின்னாடி போகும். பார்த்தீங்கன்னா செகண்ட் பேனலாம் உங்களுக்கு சேர்த்து பின்னாடி போகும். வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்கும் அந்த கவரும் சன்ரூஃபில் கொஞ்சம் ப்ரீமியமாக தான் கொடுத்துருக்காங்க. லைக் லோ குவாலிட்டி எதுவும் டச் ஃபீல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லோ குவாலிட்டி பார்த்துல கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் பட் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் இந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக பண்ணிருக்கலாம். இது கம்பேர் ஆட் ஒன் அவுட் ஆகுது. அண்ட் இங்கே வந்து லைட்கான ஸ்விட்சஸ் வெயிட் பண்ணிருக்காங்க. அண்ட் எமர்ஜென்சி SOS, இங்கே சன்கிளாஸ் ஹோல்டருக்கான. தென் இங்கே சன் வைசரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேனிட்டி கிளாஸில் வந்து ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த லைட் ஆனாத மாதிரி ஒரு ஃபீச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் பண்ணால் லைட் ஆஃப் ஆகிடும் அது மாதிரி. அண்டு இந்த சைடில் ஒரு சன்ஷேட் ஒன்று, அண்ட் இங்கேயும் அதே மாதிரி தான் ஆன்டி மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு கிராப் ஹேண்டில்ஸ் அண்ட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட் தான். அண்ட் இந்த சைடில் வந்து டோர் வந்து நம்ம பார்த்தோம்னா இப்போ டோர் சைடில் பார்ப்போம். டோரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து உங்களுக்கு பியானோ பிளாக்கில் வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு டச் பண்ணுறப்ப அது ஒரு ப்ரீமியம் லுக்காக ஒன்று இருக்குது, அது ஒரு மாதிரி சாஃப்டாக நல்லா இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு க்ரோம் ஃபினிஷில் டோர் ஹேண்டில்ஸ் அண்ட் லாக். அண்ட் இங்கேயும் வந்து லெதர் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, ஸ்டிச்சஸும் ப்ரீமியமாக தான் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பிளாக்கில் இது பியானோ பிளாக்கில் நார்மல் பிளாக்கில் 4 விண்டோஸ், பவர் விண்டோஸு அண்ட் லாக் அன்லாக்கு அண்ட் விண்டோஸ் ஓப்பன் அண்ட் அன்லாக்கு அண்ட் மோட்டரைஸ்டு மிரர் தான் நீங்கள் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். தென் ஸ்பீக்கர்ஸ் வந்து இன்ஃபினிட்டி ஸ்பீக்கர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் டாப்பில் வந்து அந்த 2 சைட்லேயும் அண்ட் கீழே வந்து பாட்டமில் 4 டோரில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா HUD டிஸ்பிளேக்கான ஆன் ஆஃப் அண்ட் அப் டவுனு, இங்கே ஹெட்லைட்க்கான இது, அண்ட் பூட் ஸ்பேஸ்க்கான ஸ்விட்சிங்க ஒன்று, அதுக்கப்புறம் பவர் டோர் ஆஃப் ஆன் அண்ட் ஆஃப்க்கு ஒரு ஸ்விட்ச் ஒன்று, தென் பார்க் அசிஸ்டண்ட்டு, வியூவு, அந்த ஆட்டோமேட்டிக் ஆஃப், அந்த டிராஃபிக்கில் நிற்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நீங்கள் எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஸ்விட்சிங்கை ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் இங்கே டிரைவர் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட், பேக் அண்ட் அப் டவுன் வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ரியரில் வந்து பார்த்தோன்னா தை சப்போர்ட் நல்லா தான் இருக்குது இங்கே. அண்ட் லெக்ரூமும் ஓரளவுக்கு ஸ்பேசியஸாக இருக்கும். உள்ளே வந்த உடனே பார்த்தோன்னா தை சப்போர்ட் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குங்க. பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம். அண்ட் லெக்ரூமும் வந்து சஃபிஷியண்ட்டாகவே இருக்குது. அண்ட் ஹெட்ரூம் அரௌண்ட் 6 feet எனக்கும் ஓகேவாக தான் இருக்குது, இங்கே இடிக்கல. அண்ட் இங்கே ஒரு ஸ்கூப் மாதிரி பண்ணிருக்காங்க, அதனால கொஞ்சம் ஹெட்ரூம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அண்ட் இங்கே வந்து கிராப் ஹேண்டில்ஸ், தென் இங்கே இங்கே ஒரு லேம்ப் கொடுத்துருக்காங்க ரீட் பண்ணுறது, ரீடிங் லைட். தென் அதே மாதிரி இங்கே வந்து ஹேண்டில்ஸ் வந்து க்ரோம் ஃபினிஷில் அண்ட் லாக்கான அண்ட் பவர் பட்டனுக்கான ஸ்விட்சஸ். தென் வந்து இங்கேயும் அதே மாதிரி லெதர் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து இங்கே சொன்ன மாதிரி ஸ்பீக்கர்ஸ் இந்த சைட் டோரில். தென் இந்த சைடில் வந்து இங்கே ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட்க்கான இது ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. தென் வந்து இங்கே ஆம்ரெஸ்ட், 2 கப் ஹோல்டர்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது, லைக் ஃபிக்ஸ்டு தான். பட் இது கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, நம்ம இந்த பொசிஷனில் ட்ராவல் பண்ணலாம். அண்ட் சீட் தென் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சின்ஸ் இது வந்து டியூவல் டோன் இன்டீரியர்ன்றதுனால இங்கே வந்து அந்த பேஜ் கலர், ஒயிட் இல்லை, லைக் பேஜ் கலரில் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து பிளாக் ஃபினிஷில் அது மாதிரி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ப்ரீமியம் லுக்காக இருக்குது இன்டீரியரும். தென் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஏசி வென்ட்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் அது மாதிரி பண்ணுறதுக்கு. இங்கே வந்து டைப் சிக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் 2 போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கீழே வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் ஏதாச்சும் நீங்கள் திங்ஸ் வைக்கணும்னா வச்சுக்கலாம். தென் அப்படி பின்னாடி பார்த்தோன்னா இங்கே பார்சல் ட்ரே ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த பார்சல் ட்ரே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரிமூவ் பண்ணிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ பூட் ஸ்பேஸ் போயிட்டு பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து நம்ம கன்க்ளூட் பண்ணிப்போம். பூட் வந்து விக்டோரியஸில் ஆக்சுவலாக பவர்டு டெயில் கேட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அண்ட் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நீங்கள் பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகும். அண்ட் ஒன் மோர் ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா இல்லை கெஸ்டரும் இருக்குது. நீங்கள் வந்து கீழே வந்து ஃபுட் வச்சு நீங்கள் லைட்டாக பூட் கீழே டில்ட் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காகவும் ஓப்பன் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா வந்து பெட்ரோல் வேரியன்ட். இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு சிஎன்ஜி வேரியன்ட் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணாங்கன்னு சொன்னால அது உங்களுக்கு காமிக்கிறேன் பூட் ஸ்பேஸில். ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூட் ஸ்பேஸில் வந்து 370 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே வந்து நீங்கள் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎன்ஜி டேங்கே உங்களால் பார்க்க முடியாது எங்கேயும். பட் ஆனால் இது எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க தெரியுமா? கீழே அண்டர் சேஜஸில் பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு சிஎன்ஜி டேங்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கார் கொடுத்ததுக்காக நம்ம யாரை டேங்க் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி அரினா ஷோரூம். இது எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்குன்னா நீலாங்கரையில். அண்ட் இதோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அண்ட் நீங்கள் புக்கிங்ஸ் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணுன்னா கான்டாக்ட் பர்சனோட டீட்டெயில்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இப்போ டிஸ்பிளேலையும் தெரியும். அண்ட் அதை வச்சு நீங்கள் புக்கிங் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணுன்னா நீங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு அண்ட் இதே மாதிரி மோர் கார் ரிவ்யூ ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.